எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம், நம்மளுடைய லாங்குவேஜ் தான் மாறுமே தவிர, ஆனா அதற்குண்டான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான். கோவில்னா இப்படித்தான் அப்படிங்கிறதா. மனித சரீரத்தை ஒத்து அமையக்கூடியதுதான் கோவிலினுடைய அமைப்பு. அப்ப அந்த கோவிலினுடைய அமைப்பு இருந்தால் போதுமானது. சாமி கோவிலினுடைய அமைப்பு இல்ல, இப்பதான் விக்கிரகங்கள் வாங்கி வச்சிருக்காங்க. நிச்சயமாக நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல இயற்கையை வழிபட்டிருக்காங்க, சூரியனை வழிபட்டிருக்காங்க. சூரிய நமஸ்காரம் இன்னைக்கும் பண்றோம். சந்திரனை வழிபட்டிருக்காங்க. இன்னைக்கும் மூன்றாம் பிறை தெரிந்தால்தான் வழிபாடு அப்படிங்கிற வழிபாடு நாம வச்சிருக்கோம். உலகம் முழுவதும் இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் தரிசனம் செய்கிறார்கள். அதே போன்று வாயு பகவான், அக்னி பகவான், பூமாதேவி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்களை வச்சு நாம வழிபாடு பண்றோம். அந்த பஞ்சபூதங்கள் இயற்கை அப்படிங்கிறது ஆலயம். பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியதுதான் ஆலயம். அந்த ஆலயத்தில் ஒவ்வொரு பூதமாக வருகின்றது, ஒவ்வொரு பூதமாக பாதுகாக்கிறது, பிறகு ஆலயமாக உருவெடுக்கிறது. ஆதலால் எந்த ஒரு ஆலயத்தையும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. எல்லாம் ஒரே விதமான மூர்த்திகள் தான். மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிதாக இருக்கும் என்ற முன்னோர்களினுடைய வார்த்தைக்கு இணங்க நமக்கான அனுகிரகம் கிட்டும்.